பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். வதுகுர் ஃபில் கிதாபி மரியம். அருள்மறை குர்ஆனில் கூறப்பட்ட மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கடந்த வார தஃசீரில் அவர்கள் சிறு பருவத்திலேயே இறை நெருக்கம் பெற்ற இறை நேசராக வலியுல்லாவாக இருந்தார்கள் என்பதை பற்றிய செய்திகளை நாம் பகிர்ந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அருள்மறையில் ஒரு இடத்திலே சொல்லுகின்ற பொழுது சித்தீகா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் சித்தீகாவாக இருக்கிறார் என்பதாக அல் மாயிதா சூராவில் 75வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். சித்தீகா என்பது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்பு பெயர்களில் ஒரு பெயராக இருக்கின்றது. அதனாலேயே நாம் நமது பெண் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கின்ற பொழுது மரியம் சித்தீகா என்பதாக இரண்டையும் சேர்த்து வைக்கின்றோம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்பு பெயர்களில் ஒன்று சித்தீகா என்ற காரணத்தால் மரியம் சித்தீகா என்பதாக நாம் பெயர் வைக்கின்றோம். அருள்மறையில் அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர்கள் என்று 4 வகையான நபர்களை அல்லாஹ் அடையாளப்படுத்துகின்றார். ஒன்று நபிமார்கள், இரண்டாவது சித்தீகீன்கள், மூன்றாவது சுஹதாக்கள், நான்காவது சாலிஹீன்கள் என்பதாக மினன் நபியீன வ சித்தீகீன வ சுஹதாய் வ சாலிஹீன் என்ற வசனத்திலே அல்லாஹ் தஆலா அடையாளப்படுத்துகின்றார். அல்லாஹ்வுடைய அருள் வளம் பெற்ற நல்லவர்களை வகைப்படுத்துகின்ற பொழுது அவர்கள் 4 வகையினர். அவ்வகையினரில் ஒரு வகையினர் சித்தீகீன்கள் என்பதாக இந்த வசனம் சொல்லி காட்டுகின்றது. அதாவது முஃமின்கள் என்பவர்கள் பொதுவானவர்கள், அதில் நபிமார்கள் விசேஷமானவர்கள், சித்தீகீன்கள் விசேஷமானவர்கள், சுஹதாக்கள் விசேஷமானவர்கள், சாலிஹீன்கள் விசேஷமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டி இப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள், இருப்பார்கள், இருக்க வேண்டும் என்ற சித்தீகீன்கள் என்ற ஒரு வகை இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அதே அருள்மறை குர்ஆனில் ஒரு நபரை அல்லாஹ் தஆலா தெளிவாக நேரடியாக அடையாளப்படுத்துகின்றார். அப்படி அல்லாஹ்வால் நேரடியாக அடையாளப்படுத்தப்பட்ட ஒரே ஒரு நபர் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சித்தீகா என்ற அந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா அவர்களை நேரடியாக அடையாளப்படுத்துகின்றார். மறைமுகமாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றார். ஏனென்றால் அவர்களும் சித்தீக்காக இருக்கின்றார்கள். வல்லதி ஜா பிஸ்ஸித்கி வஸத்தக பிஹி, யார் உண்மையை கொண்டு வந்தாரோ மேலும் யார் அந்த உண்மையை உண்மைப்படுத்தினாரோ என்று 2 நபர்களை அல்லாஹ் அல்-ஜுமர் என்ற சூராவிலே சொல்லி காட்டுகின்றார். யார் உண்மையை கொண்டு வந்தாரோ யார் அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டாரோ என்று அல்லாஹ் 2 நபர்களை சொல்லுகின்றார். இதற்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகின்ற பொழுது உண்மையை கொண்டு வந்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டவர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. சத்தக என்ற அந்த வார்த்தையின் மூலமாக சித்தீக் என்று வருகிறது என்பதாக தஃசீருல் ஜலாலைன் என்ற கிதாபிலே 388வது பக்கத்தில் நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேரடியாக சித்தீக் என்ற பட்டப்பெயர் சூட்டி அவர்களை அழைத்து மகிழ்ந்தார்கள். அவ்வாறே அல்லாஹ் தஆலா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மறைமுகமாக அருள்மறையிலே சித்தீகா என்பதாக அவர் சுட்டி காட்டுகின்றார். அதனாலேயே
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைக்கின்ற பொழுது எபரத்த சித்திக், சித்திக்குடைய மகளே என்பதாக அழைக்கின்ற பொழுது மற்ற அறிஞர்கள் எல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் சித்திகா என்பதாகவே அழைக்கின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மறைமுகமாக இப்படி சுட்டிக்காட்டுகின்றார் என்றால், அத்தய்யிபாத்து லித்தய்யிபீன், பரிசுத்தமான பெண்கள் பரிசுத்தமான ஆண்களுக்கு உரியவர்கள் என்ற அந்நூறு என்ற வசனத்தில் இடம்பெறுகின்ற இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா அவர்களை சுட்டிக்காட்டுகின்றார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சித்தீகா என்பதனுடைய பொருள் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது அரபு மொழி அகராதிப்படி பார்த்தோம் என்று சொன்னால், ஒருவர் தனது சொல்லால் தனது நட்பால் தொடர்பினார் எப்பொழுதும் உண்மையாக இருக்கக்கூடியவர் என்பதை சித்திக் சித்திகா என்பதனுடைய ஒரு பொருள் என்பதாக அகராதி நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதாவது சராசரி மனிதர் சில சந்தர்ப்பங்களில் பொய் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாகின்ற பொழுது அவர் பொய் சொல்லலாம். அதற்கு அவருக்கு அனுமதி உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை திருப்திப்படுத்த பிரிந்திருக்கும் இரண்டு நபர்களை அல்லது இரண்டு குடும்பத்தை அல்லது இரண்டு சமூகத்தை இணைத்து வைக்க, போர்க்களத்தில் எதிரிகளை வீழ்த்த என்ற மூன்று சந்தர்ப்பங்களில் தேவைப்பட்டால் பொய் சொல்லலாம் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்தார்கள். இது சராசரி மனிதனுக்குரியது. ஒரு மனிதன் பொய்யனாக இருக்கக்கூடாது. ஆனால் எப்பொழுதாவது அவன் பொய் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் அவன் பொய் சொல்லலாம். ஆனால் சித்திக் என்ற இடத்தில் இருக்கக்கூடியவர்கள், சித்திகா என்ற இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் பொய் சொல்ல மாட்டார். சாதாரணமான நிலையாக இருந்தாலும் நிர்பந்தமான நிலையாக இருந்தாலும் எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள். பொய்யுக்கும் அவர்களுக்கும் ஆகாது. அப்பேற்பட்ட உன்னதமான இடத்தில் இருப்பவர்களே இந்த பெயரை கொண்டு அழைக்கப்படுகிறார்கள் என்பது அகராதி நமக்கு சொல்லுகின்ற விளக்கமாக அமைந்திருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விளக்கத்திற்கு முழுமையாக பொருத்தமான மனிதராக திகழ்ந்தார்கள். அவர்களது சொல்லை நாம் எடுத்துக்கொண்டால் நிர்பந்தமான சந்தர்ப்பத்தில் கூட அவர்களுக்கு பொய் சொல்லக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் தஆலா உருவாக்கி தரவில்லை. அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கின்றார். உதாரணமாக ஹிஜ்ரத்துடைய பயணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பாக தனது உயிரை பணயம் வைத்து பாதுகாப்பாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். நபி அவர்களோடு அவர்களால் செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்தார். அதனால்தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்ற சஹாபாக்கள் ஹிஜ்ரத்துடைய பயணம் செய்வதற்கான அனுமதியை பெற்ற பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி அவர்கள் அனுமதி கொடுக்கவில்லை. நீங்கள் என்னுடன் சேர்ந்து வர வேண்டும், அதற்கான அல்லாஹ்வுடைய அனுமதியை நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை தக்க வைத்து தாமதப்படுத்தினார்கள். தொடர்பாக இருவரும் இணைந்தே பயணிக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய ஒரு முடிவாக இருந்தது. அதனால்தான் சாரி இஸ்னைனி, இரண்டு நபர்களில் ஒரு நபர் என்பதாக அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த பயணத்தின் பொழுது தௌபா சூராவிலே வர்ணித்து காட்டுகின்றார். எனவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிகப்பெரிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக்க பாதுகாப்போடு மதீனாவில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் அதற்காகத்தான் என்னை நபி அவர்கள் தக்க வைத்திருக்கின்றார்கள் என்று அவர்கள் விளங்கியிருந்தார்கள். அதனால நாம் ஏற்கனவே மிக விரிவாக சொல்லியிருக்கிறோம். அந்த சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படியெல்லாம் தன்னை அர்ப்பணித்து நபி அவர்களை அரவணைத்து அழைத்துக் கொண்டு சென்றார்கள் என்று நாம் விரிவாக இதே தஃசீருடைய வகுப்பிலே பார்த்திருக்கின்றோம். எதிர்பாராத வகையில் அபூபக்கருக்கு நன்கு அறிமுகமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரியாத ஒருவர் குறுக்கே வருகிறார். வந்ததும் கேட்டார், மன்ஹாதா யா அபூபக்கர், உங்களோடு வரக்கூடிய இவர் யார் என்று அவர் கேட்கும் பொழுது அந்த நேரத்துடைய சூழல் என்ன? நபி அவர்களை உயிருடனோ உயிர் இல்லாமலோ கொண்டு வந்தால் 100 ஒட்டகம் என்பதாக நிர்ணயிக்கப்பட்ட ஒரு காலம். எனவே எந்த
திசையில் இருந்தும் யார் வேண்டுமானாலும் வரலாம் நபி அவர்களை தேடி. அவர்களை கொண்டு சென்று கொடுத்தால் அல்லது கொன்று சென்று கொடுத்தால் 100 ஒட்டகம் கிடைக்கும் என்பதாக எதிர்பார்த்து ஆசைப்படக்கூடியவர்கள் எந்த வழியில் வேண்டுமானாலும் வரலாம். ஆகவே நாம் உஷாராக இருக்க வேண்டும் என்று எப்போதும் விழிப்புணர்வோடு இருப்பவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால்தான் ஒரு சராசரி மனிதனுக்கு களைப்பு ஏற்படும் பொழுது, உடலிலே சோர்வு ஏற்படும் பொழுது தூக்கம் வரும். அதையெல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்ந்திருக்கிறார்கள். நபி அவர்களை தங்களது மடியில் வைத்து தூங்க வைத்தார்கள் குகையில். ஆனால் தான் தூங்கவில்லை. வழியில் ஒரு பாறையிலே நிழல் கிடைத்த பொழுது நபி அவர்களை படுக்க வைத்து தூங்க வைத்தார்கள். ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூங்கவில்லை. ஏன் அவர்களுக்கு தூக்கம் வராதா என்றால் அவர்களுக்கு வரும். ஆனாலும் ஒரு தியாக உணர்வாக்கி இருந்தது. நபி அவர்கள் தூங்க வேண்டும், ஆனால் நான் தூங்க முடியாது. தூக்கம் வரும் எனக்கு, ஆனால் நான் தூங்க கூடாது என்று கவனமாக எச்சரிக்கையாக இருந்தவர்கள். அதனால் அந்த மனிதர் கேட்கும் பொழுது என்ன சொல்வது? ஆலா ரசூலுல்லாஹ், இவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் அது உண்மை. ஆனால் உண்மை சொல்லும் பொழுது நபி அவர்களுடைய உயிருக்கு அது ஆபத்தாக அமைந்துவிடக் கூடாது. உண்மை சொல்லி நபி அவர்களை காட்டிக் கொடுத்து விடக்கூடாது. பொய் சொல்லி தன்னை கலக்கப்படுத்தி விடவும் கூடாது. பொய்யே சொல்லாத அபூபக்கர் பொய் சொன்னார் என்று வந்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் அவர்கள் தவித்த பொழுது அல்லாஹ் அவர்களை காப்பாற்றுகின்றார். நிர்பந்தமான நேரத்திலும் ஒரு சித்தீக்கை அல்லாஹ் எப்படி காப்பாற்றுகின்றார் என்பதற்கு இது உதாரணம். அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் இல்ஹாமாக, ஒரு நபியாக இருந்தால் வகி வரும். ஒரு அல்லாஹ்வுடைய நேசராக இருந்தால் அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் சில நல்ல எண்ணங்களை உதிக்க செய்கிறார். அது வழிகாட்டும். அதுதான் இல்ஹாம் என்று சொல்லப்படுகிறது. நபி அவர்களை பற்றி இப்பொழுது பதில் சொல்கிறார்கள். இவரை பற்றியா கேட்கிறீர்கள்? ஆதா ஆதின் யஹ்தீனி ஸபீல, இவர் ஒரு வழிகாட்டி, எனக்கு வழிகாட்டுகின்றார். ஆதா ஆதின் யஹ்தீனி ஸபீல, இவர் ஒரு வழிகாட்டி, எனக்கு வழிகாட்டுகின்றார். அவர் நினைத்தார் பாதை தெரியாதவர்களுக்கு வழிகாட்டிகளை அழைத்து செல்வது பழக்கம். அப்படிப்பட்ட வழிகாட்டிகளில் ஒருவர் என்பதாக அவர் கருதி கொண்டார். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மனதில் நினைத்தது, என்னை வழிகேட்டிலிருந்து நேர்வழியின் பக்கமாக அழைத்து செல்லக்கூடிய மாமனிதர், மாநபி என்பதாக நினைத்துக் கொண்டார்கள். ஆக நபி அவர்களும் பாதுகாக்கப்பட்டார்கள். தன்னுடைய பெயரையும் குறி சொல்லி கலக்கப்படுத்தாமல் அபூபக்கரும் பாதுகாக்கப்பட்டார் என்பதை இந்த வார்த்தை அவருக்கு சொல்லி காட்டுகின்றனர். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று செயலில் எந்த அளவுக்கு அவர்கள் உண்மையாக இருந்தார்கள் என்று பார்த்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஆடை உடுத்தும் விஷயத்திலேயும் சுன்னத் இருக்கிறது. ஒரு மூமின் எப்படி ஆடை அணிய வேண்டும்? நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய கைலியை அல்லது வேறு ஒரு ஆடை, உடலை முழுமையாக மறைக்கின்ற கமீஸ் போன்ற வேறு ஒரு ஆடை, அது ஆண்களாக இருந்தால் கரண்டை மொழி வரைதான் இருக்க வேண்டும் அதிகபட்சம். கரண்டை மொழியை விட கைலி கீழே இறங்கக்கூடாது. ஒரு மனிதன் பெருமைக்காக வேண்டி அப்படி அவர் கீழே இறக்கி விடுக்கிறார் என்று சொன்னால், நாளை வறுமை நாளையில் அல்லாஹ் தன்னுடைய அருள் பார்வையை கொண்டு அவரை பார்க்க மாட்டார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார். கரண்டை மொழியை விட ஆண்களுடைய ஆடை கீழே இறங்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக எச்சரித்த ஒரு வழிமுறை. அப்படி சொல்லும் பொழுது அந்த சபையிலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார். அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை சில சமயம் நான் கவனிக்கவில்லை என்று சொன்னால் என்னுடைய கையிலையும் கரண்டையை விட்டு கீழே இறங்கி விடுகிறதே என்பதாக அவர்கள் பயந்து கொண்டு கேட்டார்கள். அப்படி என்றால் நாளை வறுமையில் அல்லாஹ் என்னையும் தன்னுடைய அருள் பார்வையால் பார்க்க மாட்டானா என்பதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதறிக்கொண்டு கேட்டார்கள். ஏனென்றால் மெல்லிய உடம்பு, அவர்களுக்கு இடுப்பே கிடையாது. வந்து கையில் நிற்பதற்கு சும்மா அப்படியே கீழே இறக்கிறது. ஒரு வயலான ஒண்ணு இருந்தா தான் அது நல்ல இறுக்கமாக அந்த ஆடையை கையிலே பிடித்துக் கொள்ளும். இடுப்பே இல்ல, வயலே இல்ல, ஒட்டிய மெல்லிய மனிதர் என்கின்ற பொழுது அந்த கையில் என்பது தானாகவே கீழே இறங்கிறது. அதனால அவர்கள் சொன்னார்கள், நான் கவனம் செலுத்தவில்லை என்றால் அது கரண்டையை விட்டு கீழே இறங்கி விடுகிறது. அப்படி என்றால் நானும் அதில் வருவேனா? அல்லாஹ்வுடைய அருள் பார்வை கிடைக்காத ஒரு துப்பாக்கிசாலியாக நான் மாறிவிடுவேனோ என்ற பயத்தில் அவர்கள் கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அட என்னங்க நீங்க கவனமா இருக்க வேண்டாமா? ஆடை அணிகின்ற பொழுது கரண்ட காலை விட கீழே இறங்கக்கூடாது, எல்லாருக்கும் அதான் சட்டை. அபூபக்கர் அங்கு ஒரு
தற்பெருமைக்காக அகத்தைக்காக செய்யக்கூடியவர்கள் நிச்சயமாக நீங்கள் கிடையாது என்றார். பெருமைக்காக, தற்பெருமைக்காக, அகத்தைக்காக, ஆணவத்திற்காக செய்யக்கூடியவர்கள் நீங்கள் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள் என்றால், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் இது. மிஷ்காத் என்ற கிதாபில் 376வது பக்கத்திலே இடம்பெறுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய எல்லா செயலும் அல்லது செயல் முழுவதுமே உண்மையாகத்தான் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டதாக, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டதாக அது உண்மையாக இருந்ததை தவிர அதில் பொய்யிக்கோ போலிக்கோ எந்த சந்தர்ப்பத்திலும் இடம் கிடையாது என்பதை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தை நமக்கு எடுத்து காட்டுகின்றன. அதே போன்று நட்பு, தொடர்பு, தோழமை, அதில் அவர்கள் எப்படி உண்மையாக இருந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது, மேராஜுடைய பயணம், ரஜபுடைய மாதம் கடைசியிலே நாம் இருக்கிறோம். மேராஜுடைய இடவை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மேராஜுடைய பயணம் என்பது நம்ப முடியாத ஒரு செய்தி அன்றி. நம்பிக்கை கொள்வதற்கு இப்படி ஒரு பயணம் நடந்திருக்குமா என்று நம்பிக்கை கொள்வதற்கு 1% கூட இடம்பாடு கிடையாத ஒரு காலம். இன்றைக்குள்ள காலம் வேறு. இன்றைக்கு விண்ணுலக பயணம் என்பது இதோ பக்கத்தில் இருக்கக்கூடிய வீரசிலாமணிக்கு போயிட்டு வர்ற மாதிரி, அல்லது இந்த விருதுநகருக்கு போயிட்டு வர்ற மாதிரி, அல்லது விழுப்புரத்துக்கு போயிட்டு வர்ற மாதிரி விண்ணுலக பயணம் என்பது மிக வேகமாக அமைந்து விட்டது. இப்ப எல்லாம் புக்கிங் நடந்துகிட்டு இருக்குது. யாரெல்லாம் செவ்வாய் கிரகத்துக்கு வரப்போறீங்க, யாரெல்லாம் சந்திர கிரகத்துக்கு வரப்போறீர்கள் என்று இப்பொழுது புக்கிங் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை போல இன்னைக்கு விண்ணுலக பயணம் என்பதும் விரைவான பயணம் என்பதும் இன்றைக்கு மிக சர்வசாதாரணமாகிவிட்டது. மிக விரைவான பயணத்தை நாம் விரும்புகின்றோம். எத்தனை மணி நேரத்துக்கு சென்னைக்கு போய் சேர்றீங்க? 10 மணி நேரத்துல போயிடலாம். 8 மணி நேரத்துல போக முடியுமா? 7 மணி நேரத்துல கொண்டு போய் உங்களை நான் சென்னையில கொண்டு வந்து இறக்கிறேன், இல்லாட்ட மேல கொண்டு போய் சேர்க்கிறேன். மண்ணுலக பயணமா விண்ணுலக பயணமா? 7 மணி நேரத்துல மண்ணுலகம், 6 மணி நேரத்துல விண்ணுலகம், உங்களுக்கு எந்த பயணம் வேண்டும் என்று கேட்கின்ற அளவிற்கு, உயிரை பற்றியே பயம் கொள்ளாத அளவிற்கு மிக விரைவாக தனக்கு முன்னால் செல்லும் எல்லா வாகனங்களையும் முந்தையே ஆக வேண்டும் என்ற வெறியோடு வாகனத்தை ஓட்டுகின்ற டிரைவர்களும் இருக்கிறார்கள். அதையும் தாண்டி உயிரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஆம்புலன்ஸில் அழைத்து செல்லக்கூடிய மாவீர தியாகம் கொள்ள அந்த டிரைவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் மாமனிதர்களால் அந்த நேரத்தில் மதிக்கப்படுவார்கள். 12 மணி நேரம் பயணத்தை 4 மணி நேரத்தில் கூட கொண்டு போய் கடக்கின்ற அளவிற்கு அவர்களால் வாகனத்தை ஏற்க முடிகின்ற அளவுக்கு திறமை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் பாராட்டுக்குரியவர்கள். அவர்களை தவிர்த்து மிக அதிவேகமாக செல்லக்கூடிய அளவுக்கு யாருக்கும் தேவையில்லை. ஆனால் இன்றைக்கு அவ்வளவு விசாலமான விரைவான வாகன போக்குவரத்துகளை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அன்றைக்கு நம்புவதற்கு 1% கூட இடப்பாடே கிடையாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஈமான் கொண்டவர்களில் சிலர் கூட சந்தேகப்பட்டார்கள், இவர்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய நபிதானா என்று சிலர்கள் சந்தேகப்பட்டார்கள். அந்த இடத்திற்கு உள்ள ஒரு சூழல் தான் மேராஜுடைய பயணம் என்பது. ஈமான் கொண்ட சிலர்களுக்கு அதில் ஒரு சந்தேகம் வந்துவிட்டது என்றால் காபிர்கள் எப்படி அதை நம்புவார்கள்? இவ்வளவுக்கும் மேராஜ் பயணத்தை பத்தி அவங்க பேசவே இல்லை. மண்ணிலிருந்து விண்ணுக்கு போன பயணத்தை பத்தி அவங்க பேசவே இல்லை. அதை விடுங்க, முதல்ல மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் போனதை பத்தி பேசுவோம். ஒரே இரவுல மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸ் சென்று வந்தது என்பதை, அதுதான் அவர்களுடைய அந்த இடத்திலே விவாத பொருள். அதுவே முடியாது என்கிறார்கள். அதுவே முடியாது என்றால் விண்ணுலகத்திற்கு சென்று வந்ததை பற்றி எப்படி அவர்கள் நம்புவார்கள்? அதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் பைத்துல் முகத்தஸிற்கு சென்று வர வேண்டும் என்று சொன்னால், அன்றைக்கு மிக வேகமான குதிரையில் செல்வதாக இருந்தால் கூட 7 நாட்கள், ஒட்டகத்தில் செல்வதாக இருந்தால் 1 மாத தூரம் என்ற நிலை இருந்தது. அதனால் அவர்களுக்கு நம்பிக்கை கொள்வதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. இதை அவர்கள் எதற்கு வாய்ப்பாக பயன்படுத்தினார்கள் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி என்று யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களை எல்லாம் அதிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு இதை நாம் பயன்படுத்தலாம். இவர்களே நீங்கள் நபி என்பதாக நம்புகின்றீர்கள், அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? தெளிவான சிந்தனையோடு தான் இருக்கிறார்களா என்றெல்லாம் நபி அவர்களை பற்றி நாம் தவறாக விமர்சித்து ஈமான் கொண்டவர்களுடைய உள்ளத்தில் ஒரு சந்தேகத்தை விதைத்து விடலாம் என்று அவர்கள் முயற்சித்து முதலிலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வருகின்றார்கள்.
அப்படி வரும் பொழுது அவர்கள் எந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள் என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய செய்தி. ஒவ்வொரு வார்த்தையை நாம் துல்லியமாக பார்க்க வேண்டும். அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து, உங்கள் நபி இந்த மேராஜுடைய பயணத்தை, அதாவது பைத்துல் முக்கத்தஸ் வரை ஒரே இரவில் செய்தார் என்று சொல்லி இருந்தார்கள் என்றால் அது பொதுவான செய்தியாக அமைந்திருக்கும். உங்கள் நபி, உங்களுடைய இறை தூதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இருந்தால் அது ஒரு பொதுவான செய்தி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அவர்கள் சொன்ன வார்த்தை, அல்லக ஃபீ சாஹிபிக, உங்கள் தோழர் சம்பந்தமாக நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? அவர் ஒரே இரவிலே மக்கா சொல்லுகிறாரே, அந்த உங்களது தோழரை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள் என்றால், உற்ற தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முதல் தரமான தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதல் தரமான தோழர் அபூபக்கர் சித்திக். அதனால் சாஹிப் என்ற அந்த தோழர் என்ற வார்த்தையை வைத்து அபூபக்கரை வீழ்த்துவதற்காக அவர்கள் முயற்சித்தார்கள். அதனால் உங்கள் நபி என்று சொல்வதற்கு பதிலாக உங்கள் தோழர் விஷயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உற்ற நண்பரை கூட சந்தேகப்பட வைப்பதற்கான சாத்தியமான ஒரு சூழல் அது. அதனால் அவர்கள் அந்த வார்த்தையை கையில் எடுத்தார்கள். அப்பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அவர் காலதாரிக்க, அவர்களா இப்படி சொன்னார்கள்? அவர் காலதாரிக்க, அவர்களா இப்படி சொன்னார்? எனது நண்பரா இப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டதும் அவர்கள் ஆமா ஆமா என்று நம்பிக்கையோட, என அடுத்து பின் வாங்கிடுவாரு என்பதால நம்பிக்கையோடு ஆமா ஆமா என்று தலையாட்டிய பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களாம், லயும் காலதாரிக்க லகது சதக, இது அவர் சொன்னார், அவர் உண்மை சொன்னார். வேற யாரும் சொன்னாலும் நம்பி இருக்க மாட்டேன். இந்த வார்த்தை போகாதுதான். உலகத்துல வேற யாராவது ஒருவர் இப்படி சொல்லி இருந்தால் நான் நம்பி இருக்க மாட்டேன். லயின் காலதாரிக்க லகது சதக, இதை என்னுடைய தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் நான் இதை உண்மையாக நம்புகிறேன். இது மட்டுமல்ல, லவ் சத்திக்கும் ஃபீமா அபாது மின்தாலிக, இதைவிட உங்களால் நம்ப முடியாத ஒரு செய்தி இருந்தாலும் அதையும் நான் நம்புவேன் என்று சொன்னார்களே, அந்த இடத்தில் தான் தன்னுடைய நட்பு விஷயத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு உண்மையாளராக இருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஹயாத்து சஹாபா என்ற கிதாபில் 3வது பாகம் 50வது பக்கத்திலே, தஃசீர் இப்னு கஸீரிலே 3வது பாகம் 21வது பக்கத்திலே பார்க்கிறோம். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைந்த மகிழ்ச்சி இருக்குது, வேற எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்கள் அடையவில்லை. அதனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சித்திக் என்ற பட்ட பெயரை நேரடியாக அப்பொழுதுதான் கொடுத்தார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நட்பில் அவர்கள் அவ்வளவு விசுவாசமாக இருந்தார்கள். எனவேதான் நபி அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் மற்றவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு என்று ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட்டுக் கொடுக்கவே மாட்டார்கள். நபி அவர்கள் உடனே சொல்லுவார்கள், இங்க பாருங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லும் போதெல்லாம் நீங்கள் என்னை பொய்ப்பித்தீர்கள். ஆனால் தாமதம், தயக்கம், தடுமாற்றம் இல்லாமல் உடனே ஏற்றுக்கொண்டவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக தன் வீட்டுக்கு வெளியில கதீஜா அம்மாவுக்கு அடுப்பி முதலாக வீட்டுக்கு வெளியில ஒருவரை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க வேண்டும் அவர்கள் நாடிய பொழுது முதல்ல அபூபக்கர் சித்திகை தான் அழைத்தார். பயான் பண்ணியிருக்கோம். அனைத்திலும் முதலிடம் பெற்ற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் தான் முதல்ல ஈமான் கொள்ள வேண்டும் என்று நபி அவர்கள் நாடினார்கள், அல்லாஹ்வும் நாடினார். சொன்ன உடனே அவங்க ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. ஹயாத்து சஹாபாவிலே இந்த செய்தி வருகிறது. அன்றைக்கு நபி அவர்கள் மகிழ்ந்ததை போல வேறு ஒரு மகிழ்ச்சி அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பதாக சொல்லப்படுகிறது. ஏன் தெரியுமா? என்னுடைய உற்ற நண்பர், எல்லோராலும் நல்லவர் என்று அறியப்பட்டவர், அவர் என்னை உடனே ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டார் என்றால் அவரை வைத்து எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக சித்திக் என்ற அந்த வார்த்தைக்கு அகராதி பிரகாரம் சொல், செயல், நட்பு இந்த மூன்றிலும் முழுமையான விசுவாசமாக உண்மையாக இருப்பவர் என்ற பொருள் பார்த்தால் அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக்க முழுமையான தகுதி உள்ளவர்களாக இருந்தார்கள். அதே நேரத்தில் அது மரியம் அம்மையார் அவர்களுக்கும் மிக்க தகுதி உள்ளது. அவர்கள் அல்லாஹ்வுடைய ஈமான் விஷயத்துல அவர்கள் மிக உண்மையாக இருந்தார்கள் என்பது ஒரு பொருள். இந்த பொருளை தான் எல்லா தர்ஜுமாவிலையும், குர்ஆனுடைய எல்லா தர்ஜுமாக்களையும் நீங்க எடுத்து பார்த்தீர்கள் என்றால்
சித்திகா என்ற வார்த்தைக்கு மிக உண்மையாளர் என்பதாக அவர்கள் அங்கே மொழிபெயர்க்கின்றார்கள் தமிழுடைய அறிஞர்கள். ஆனால் இரண்டாவது ஒரு பொருள் என்ன என்று சொன்னால் கற்பு நெறி பாதுகாப்பு உடையவர் பத்தினி உத்தமி என்று நாம் சொல்கின்றோமே, கற்பு நெறியை பாதுகாத்தவர் என்பது சித்திக் என்பதனுடைய மற்றொரு பொருளாக இருக்கிறது. அதனால்தான் மரியம் சித்திகா, கற்பு நெறியை பாதுகாத்தவர், கற்பை பாதுகாத்த பத்தினி, உத்தமி, பரிசுத்தமானவர் என்ற பொருளை இந்த வார்த்தை தாக்கியிருக்கிறது. அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றுக் கொண்டு வந்ததும் திருமணம் முடிக்காத பெண் குழந்தை பெற்றுக் கொண்டு வந்திருக்கிறார். அப்படியானால் அது தகாத உறவின் மூலமாக ஏற்பட்டது என்பதாக யூதர்கள் உடனே பரிசுபடுத்தி விட்டார்கள். மரியம் அம்மையாருடைய அந்த கற்புக்கு கலக்கம் விளைவித்தார்கள். அவர்களுடைய பரிசுத்த தன்மைக்கு கேடு விளைவித்தார்கள். ஆனால் மரியம் எப்படிப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர், எவ்வளவு இறைநோக்கம் பெற்றவர் என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள் அல்லது புறக்கணித்து விட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா மரியம் அவர்களுடைய தூய்மையை பறைசாற்றுகின்ற வகையில உம்மு சித்திகா என்ற வார்த்தையை சொன்னார். வான்மறையில் இந்த வசனம் இருக்கின்றவரை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பரிசுத்தமானவர்கள், மிக்க பேணுதலானவர்கள், கற்பு நெறி மிக்கவர்கள் என்பதை தொடர்ந்து பறைசாற்றப்பட்டுக் கொண்டே இருக்கும். சூராவுடைய ஆரம்பத்தில் நான் ஒரு சம்பவம் சொன்னோம். நஜ்ஜாசி மன்னருக்கு முன்னால் மரியம் சூரா ஓதப்பட்டது. காபிர்கள் தப்பும் தவறுமான பொய்யான விஷயத்தை சொல்லி இந்த முஸ்லிம்களை எல்லாம் நீங்க மக்காவுக்கு திருப்பி அனுப்பிடுங்க, அவங்க சொந்தமாக இருக்காங்க, இவங்களை கொண்டு போய் நாங்க அங்க போய் சேர்க்கணும் என்று நயவஞ்சகத்தனமாக பேசிய பொழுது அந்த மன்னருடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு இல்லாமல் ஒரு விஷயத்தை போட்டா, நான் அவங்களையும் கேட்கணும், அவங்களை விசாரிக்காம நான் உங்களை வார்த்தையை மட்டும் நம்பி அனுப்ப முடியாது என்பதாக சொல்லி முஸ்லிம் சஹாபாக்களை வரவழைத்தார். அவங்களுடைய அமீராக ஜாஃபர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு மட்டுமே முத்தக்கல்லிமாக பேசக்கூடியவராக சபைக்கு முன்னால வந்து நின்று பேசும் பொழுதே அவங்க நாங்க எந்த நிலையில இருந்தோம், இப்ப எப்படி இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு மரியம் சூராவை ஓதி காட்டினார்கள். இந்த மரியம் சூறாவை ஓதி காட்டின உடனே மன்னர் மட்டுமல்ல அந்த சபையில் உள்ள எல்லாரும் கண்ணீர் வடித்து அழுதார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, மரியமை பற்றி எவ்வளவு உயர்வாக, எவ்வளவு உண்மையாக அருள்மறை குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக அவர்கள் ஆனந்த கண்ணீர் வடித்து அல்லாஹ் அவருடைய இஸ்லாத்திற்கு காரணமாக இருந்தது. இது அன்றைய செய்தி. இப்ப சமீபத்தில் கேரளாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு குடும்பத்துடைய தலைவர், அதாவது கணவர், அவர் இஸ்லாத்தை தழுவினார். முஸ்லிம் நண்பர்களுடைய பழக்கத்தினால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனா அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் கிறிஸ்துவர்கள், அவங்க அப்படியே அதுல இருந்தார்கள். இவர் அவங்களை கட்டாயப்படுத்தல, அவங்க இவரை புறக்கணிக்கல. ஒரே குடும்பத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களாக மனம் திரும்பி இஸ்லாத்திற்கு வருகின்றவரை நாம் பொறுத்திருக்க வேண்டும் என்பதாக அவர் இஸ்லாமிய சட்ட நெறிகளுக்கு உட்பட்டு காத்திருந்தார். அந்த மனைவியினுடைய மனநிலை எப்படி மாறுகிறது என்றால், கேரளாவில் மிகப்பெரிய ஒரு ஆலிம் பெருந்தகை கபீர் மௌலானா என்பதாக ஒரு பெரியவர் இருக்கார். அவருடைய ஒரு பயான்ல மரியம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளால இவர் ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்தை அந்த பெண்களை ஏற்றுக்கொண்டார். அந்த பெண் ஏற்றுக்கொண்டாலும் அவருடைய பிள்ளைகளுக்கு இஸ்லாத்துக்கு வரார். என்ன ஆச்சரியம்னா, ஒரு 16-17 வயசு உள்ள பையன் 2 வருஷத்துல குர்ஆனை மனனம் செய்து அதே அந்த கபீர் மௌலானா யாருடைய பயான் கேட்டு அந்த பெண்மணியும் பிள்ளைகளும் இஸ்லாத்துக்கு வந்தாங்களோ அவங்க முன்னாலே ஒரு ஹாஃபில் பட்டம் பெறுகின்ற ஒரு காட்சி இப்ப ஒரு 10-20 நாளைக்கு முன்னால பேஸ்புக்ல ஒரு வீடியோ செய்தியாக வந்தது. அன்னைக்கு நஜ்ஜாசி மன்னருடைய இஸ்லாத்திற்கு இந்த மரியம் சூரா, மரியம் அம்மையாருடைய அந்த பேணுதல் என்ற வாழ்க்கை முறை காரணமா இருந்தது. இன்றைக்கு ஒரு குடும்பம் இஸ்லாத்திற்கு வந்து ஒரு ஹாஃபில் உருவாகுவதற்கு இந்த சூரா காரணமாக இருக்கிறது. ஆக மரியம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி ஒரு உம்மு சித்திகா என்ற அந்த வார்த்தை, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் பரிசுத்தமானவர், கற்பு நெறி மிக்கவர் என்ற வார்த்தை குர்ஆனில் இருக்கும் காலமெல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய புகழ் தொடர்ந்து பாடப்பட்டுக் கொண்டிருக்கும் என்பது இந்த செய்தி நமக்கு, இந்த வசனம் சொல்லுகின்ற செய்தியா. அதனால நான் முதல்ல சொன்ன தமிழ் மொழிபெயர்ப்பும் ஒரு 5-6 வகையான தர்ஜுமாக்கள் வந்திருக்குது. அதுல எல்லா தர்ஜுமாக்கள்லையும் சித்திகா என்ற வார்த்தைக்கு மிக உண்மையான, ஆனா ஒரே ஒரு தர்ஜுமா சமீபத்தில் வந்தது. நம்முடைய வடகரை மண்ணின் மைந்தர் அல்லாமா கன்சுல் உலகம் அப்துல் காதர் பாக்கவி
அல்லாஹ் தஆலா இதைத்தான் வேறு ஆயத்துக்களில் சொல்லி காட்டுகிறார். வல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, மரியமை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர் யார் தெரியுமா? அவர்தான் தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொண்டவர். அல் அன்பியா சூராவிலே பல நபிமார்களுக்கு பின்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சொன்னார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை சொல்கிறார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொன்னார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அதே போல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், எலியா அலைஹிஸ்ஸலாம் என்று அல் அன்பியா என்ற சூராவிலே பல நபிமார்களை பற்றி சொல்லிக் கொண்டு வரும் பொழுது இறுதியாக வல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொண்ட மரியம் என்பதாக அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த நபிமார்களுடைய தொடரிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். என்றால் நீங்கள் நபிமார்களை எப்படி தெரிந்திருக்க வேண்டுமோ அதே போல கற்பை பாதுகாத்துக் கொண்ட பத்தினியான மரியத்தை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தஹரீம் என்ற சூராவிலே அல்லாஹ் கடைசியாக சொல்லும் பொழுது மரியம் அவரது இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, இம்ரானுடைய மகள் மரியம் யார் தெரியுமா? யார் தெரியுமா என்று விளக்கம் சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுகிறார், அவர் தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொண்டவர் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக சித்திகா என்பதற்கு இரண்டாவது பொருள் என்பது தன்னுடைய கற்பை பாதுகாத்த பத்தினி, பரிசுத்தமானவர், களங்கம் கரை இல்லாதவர் என்பது இந்த பொருள். இந்த பொருள்ல தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சித்திகா என்று அழைக்கப்படுகிறார். அவங்க அத்தா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சித்திக் என்று அழைக்கப்பட்டது முதல் பொருள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சித்திகா என்று அழைக்கப்பட்டது இந்த இரண்டாவது பொருள்ல. நான் நடுவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவையும் அவதூறு சொன்னார்கள். எந்த யூதர்கள் அன்றைக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவதூறு சொன்னார்களோ அதே யூதர்களுடைய தூண்டுதலின் அடிப்படையில் தான் நயவஞ்சகர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது அவதூறு சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா ஆயிஷா என்று குர்ஆனிலேயே அவர்களை தூய்மைப்படுத்தினார். மரியமை அல்லாஹ் தூய்மைப்படுத்தியதை போல அதனால்தான் அவர்களுக்கு சித்திகா என்ற பெயர் வந்தது. இமாம் மஸ்ரூக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹுடைய மாணவர்களில் ஒருவர். அவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட அந்த ஹதீஸ்களை அறிவிக்கின்ற பொழுது ஹத்தஸத்னி சித்திகா பின்து சித்திக், சித்திகுடைய மகள் சித்திகா எனக்கு அறிவித்தார். சித்திகுடைய மகள் சித்திகா எனக்கு அறிவித்தார் என்றுதான் அவர்கள் தன்னுடைய ஹதீஸுடைய அந்த வரிசையை தொடங்குவார்கள் என்பதாக நாம் இமாம் மஸ்ரூக்குடைய அந்த வாழ்க்கையை பார்க்கிறோம். அபூ நுஹைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகச்சிறந்த ஹதீஸுடைய ஒரு பேராசிரியர். அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வர்ணிக்கின்ற பொழுது பலவிதமாக வர்ணிப்பார்கள். அதுல ஒரு முறை வர்ணிக்கின்ற பொழுது ஆயிஷா ஸௌஜுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி ஆயிஷா என்று சொல்வார்கள். சில சமயங்கள்ல ஹபீபா பின்த் ஹபீபா ஸௌஜுல் ஹபீப், ஹபீபுடைய மனைவி ஹபீபா, ஹபீப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு உரியவர் ஹபீப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நேசத்திற்கு உரியவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹபீபா. அதனால ஹபீபுடைய மனைவி ஹபீபா என்பதாக வர்ணிப்பார்கள். ஆனா மிக அதிகமாக சொல்லும் பொழுது அஸ்ஸித்தீகா பின்து சித்தீக், சித்தீக்குடைய மகள் சித்தீகா என்பதாக கூறுவார்கள் என்று அபூ நுஹைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி வருகின்றனர். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக பொதுவாக அல்லாஹ் தஆலா கற்பு வெளியுள்ள நபர்களை, அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், ஏன்னா கற்பை பாதுகாப்பது ஆணுக்கும் அவசியம் பெண்ணுக்கும் அவசியம். பெண்ணு மட்டும் பாதுகாக்கிறது அவ பத்தினிங்கிறது பெண்ணுக்கு மட்டும் ஆணுக்கும் தேவைதான். ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்தவரை விபச்சாரத்தை ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருவருக்குமே ஹராமாக்கி இருக்கிறது. ஆணும் கற்பு நெறி மிக்கவனாக இருக்க வேண்டும், பெண்ணும் கற்பு நெறி மிக்கவனாக இருக்க வேண்டும். இந்த நெறியை பாதுகாக்கின்ற பத்தினிகளாக ஆணும் பெண்ணும் வாழும் பொழுது அல்லாஹ் அவர்களை சமூகத்தில் கேவலப்படுத்தாமல் கௌரவப்படுத்துவார். அதற்கு ஆண்களுக்கு உதாரணம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவர்களை தேடி ஒரு கலங்கம் வந்த பொழுது அவர்கள் விலகி ஓடினார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை பரிசுத்தப்படுத்தி தன்னுடைய அருள்முறையில சொல்லி காட்டுகின்றார். பல உயர்வை அதன் மூலமாக அவர் அடைந்தார்கள். அதே போல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அவதூறு சொல்லப்பட்ட பொழுது அந்த அவதூறை அல்லாஹ் எப்படி துடைக்கிறார்? ஒரு குழந்தையை பேச வைத்து அல்லாஹ் துடைக்கிறார். பின்னால் இன்ஷா அல்லாஹ் விரிவாக அந்த சம்பவத்தை நாம் பார்ப்போம். அதே போல சாரா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி, ஒரு அரசன், யாருடைய மனைவியாக இருந்தாலும் அவமதிக்க நினைக்கின்றவர், கற்பில்லாத ஒரு அரசன்.
அடுத்தவருடைய மனைவியை அபகரிக்க நினைக்கின்ற ஒரு நோய் கூடியவர். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடைய அவர் முற்படுகின்றார். சம்பவம் நாம விரிவாக பார்த்திருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு சொன்னாங்க, என் சகோதரி என்றார்கள். சாரா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த முகத்தை பார்த்தவர்களை சகோதரியா இருந்தாலும் கூட்டுவா என்பதாக சொல்லிட்டார். இப்ப இங்கே இவர்கள் அல்லாஹ்விடத்திலே தொழுது துவா செய்கிறார்கள். அங்கே சாரா அம்மையார் அவர்கள் தன்னுடைய கற்பை பாதுகாப்பதற்காக அல்லாஹ்விடம் துவா செய்றாங்க. அதுல அவங்க பயன்படுத்திய வார்த்தை என்ன தெரியுமா? வா அஸல்து ஃபர்தி இல்லா அலா ஸௌஜி வலா துஸல்லித் அலைஹில் காஃபிர். யா அல்லாஹ், உனக்கு தெரியும், என்னுடைய கற்பை என் கணவனை தவிர வேறு யாரிடத்தையும் நான் இழக்கவில்லை, பாதுகாத்தவர் என்று நீ அறிந்திருந்தால் இந்த காஃபிரை என் மீது நீ சாட்டி விடாதே என்பதாக அவர்கள் துவா செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அந்த துவா உண்மையானது என்று கபூல் செய்தான். அவர் அந்த அம்மாவை நெருங்கி வரும்பொழுது திரு என்று தலையை சுத்தி கீழே விழுந்தார். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்லது மும்முறை அப்படி ஒரு நிலை ஏற்பட்டதும் ஒரு பெண்ணை கூட்டுவானா ஒரு செய்தானை கூட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவன் ஏதோ ஒரு அதிருப்தியில சாரா அம்மையாரை கண்ணியமாக விடுவித்து விட்டான். அன்பளிப்பாக ஹாஜரா அம்மையாரையும் சேர்த்து கொடுத்தான் என்று அவருக்கு புகாரியுடைய ஹதீஸ் சொல்லி காட்டுகிறது. நான்காவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அண்ணலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உத்தம பத்தினியாக வாழ்ந்தவர்கள். அவர்கள் மீது அவதூறு சொல்லப்பட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யார் என்று. ஏனென்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை நபி அவர்கள் போய் பொண்ணு கேட்கல, தானா மனம் விரும்பி போய் பொண்ணு கேட்கல. அபூபக்கரா வந்து ரசூலுல்லாஹ் சொல்லி என்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லல, அல்லாஹ் தான் அவர்களை பெண் கேட்க சொன்னார். 2 முறை அல்லாஹ் நபி அவர்களுக்கு ஆயிஷாவை கனவை காட்டினார். அந்த அடிப்படையில் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை நபி அவர்கள் பெண் கேட்டு திருமணம் செய்தார்கள். அல்லாஹ் தான் பெண் கேட்டு திருமணம் செய்ய சொன்னாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? எனவே நபி அவர்களுக்கு தெரியும். ஆனால் இதில் ஒரு தீர்வை நான் சொல்வதை விட அல்லாஹ் சொல்லட்டும் என்பதாக அவர்கள் காத்திருந்தார். அல்லாஹ் சொல்லும் பொழுது இது பொய் என்பது எல்லாருக்கும் தெரிகிறது, அது நான் சொன்னாலே எல்லாருக்கும் நம்பிடுவாங்க. நபி அவர்கள் என்ன நான் சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். ஆனா அல்லாஹ் சொன்னா ஆயிஷாவுடைய அந்தஸ்து உயரும். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதி காத்தார்கள். அந்நூர் என்ற சூறாவிலே அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார். ஒரு நீளமான செய்திகள் வருகிறது. அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக வரும் பொழுது கடைசி 4 வசனங்கள், இன்னல்லதீன யர்மூனல் முர்ஸலாத்தில் காஃபிலாத்தில் முஃமினாத் லுஇனு ஃபித் துன்யா வல் ஆகிரா வலஹும் அஸாபுன் அலீம் யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்ஸனத்துஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் பிமா கானூ யஅமலூன் யௌமைதின் யுவஃபியுல்லாஹு தீனஹுல் ஹக் என்பதாக சொல்லிக் கொண்டு வரும் பொழுது அல் ஹபீஸாத்து லில் ஹபீஸீன வல் ஹபீஸாத்து லில் தய்யிபீன வத் தய்யிபூன லில் தய்யிபாத் உலாயிக முபர்ரஊன மிம்மா யகூலுன் லஹும் மக்ஃபிரத்துன் வ ரிஸ்குன் கரீம். பரிசுத்தமான பெண்கள், பரிசுத்தமான ஆண்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பரிசுத்தமானவர் என்றால் அவர்களுடைய மனைவியாக வரக்கூடியவங்க எல்லாரும் பரிசுத்தமானவர்கள் தான் என்று அல்லாஹ் முடிவு செய்யும் பொழுதே இது பொய் என்றும் அவதூறு என்றும் பட்டவர்த்தனமாக இந்த உலகத்திற்கு தெரிந்தது. இந்த வசனம் இருக்கும் காலமெல்லாம் ஆயிஷா எவ்வளவு பெரிய பத்தினி, பரிசுத்தமானவர் என்பதை மரியமை போல பரிசாற்றப்பட்டுக் கொண்டிருக்கும். மரியம் சித்திகா என்று பெயர் வைப்பதை போல ஆயிஷா சித்திகா என்று நாம் பெயர் வைக்கின்றோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், நான் பத்தினி என்றும் உண்மையானவர் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் என்னை பரிசுத்தப்படுத்தி கண்டிப்பாக எனக்கு ஒரு தீர்வை தருவான் என்று நான் நம்பினேன். ஆனா எப்படி தருவான் என்று நான் நினைத்தேன் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவின் வழியாக இதை வெளிப்படுத்தி என்னை பரிசுத்தமானவர் என்பதாக அல்லாஹ் வெளிப்படுத்துவான் என்று நான் நம்பினேன். ஆனால் அல்லாஹ் ஓதப்படுகின்ற ஒரு ஆயத்தை இறக்குவான் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. வஹியின் யுத்ரா, ஓதப்படுகின்ற வஹி, கியாமத் இருக்கிற வரைக்கும் அந்த வசனங்கள் ஓதப்படும். அந்த வசனங்களுக்கான பொருள் தெரிந்தவர்கள் அங்கே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நினைக்காமல் இருக்கவே மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை இறக்கி அவர்களை பாதுகாத்தான். ஆரம்பத்தில் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலாயிக முபர்ரஊன மிம்மா யகூலுன், அவதூறு சொன்னவர்கள் எதை சொன்னார்களோ அதிலிருந்து இவர்கள் விலகியவர்களாக பரிசுத்தமானவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு, சங்கையான ரிஸ்க் உண்டு என்று அல்லாஹ் அந்த ஆயத்தை முடிக்கின்றார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், மற்ற மனைவிமார்களை விட எனக்கு பல சிறப்புகள் இருக்கிறது. அதில் ஒன்று குளித்து தையிபத்தன், நான் பிறக்கும் பொழுதே, அதாவது என்னை அல்லாஹ் படைத்ததே பரிசுத்தமாகத்தான் படைத்திருக்கின்றார்.
எனக்கு அல்லாஹ் மன்னிப்பை உறுதி செய்திருக்கிறார், மேலும் எனக்கு சங்கையான ரிசுக்கை அல்லாஹ் வாக்களித்திருக்கிறார் என்று இந்த ஆயத்தை வைத்தவர்கள் பெருமைப்பட்டு சொல்வார்கள் என்பதாக தஃசீருடைய கிதாபிலே பார்க்கிறோம். ஆக சித்திகா என்ற இந்த வார்த்தை மிக நீண்ட விளக்கத்தை சார்ந்திருக்கிறது. இந்த விளக்கங்கள் அனைத்தும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பொருந்துகின்ற ஒன்று. மரியமை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அதை தெரிந்து கொண்டால் நாம் சொல்லில் எப்படி உண்மையாக இருக்க வேண்டும், நாம் செயலில் எப்படி உண்மையாக இருக்க வேண்டும், நாம் நம்முடைய நட்பில் எப்படி உண்மையாக இருக்க வேண்டும். நட்பு என்றால் நண்பர் மட்டுமல்ல, கணவனுக்கு மனைவி தோழர் தான், மனைவிக்கு கணவன் தோழர் தான். எனவே கற்பு நெறி என்பது அன்பு உண்மையாக வந்து விடுகிறது. ஆக நாம் எப்படி பத்தினித்தனமான பெண்களாக வாழ வேண்டும் என்பதை பற்றிய நல்ல செய்திகள் எல்லாம் இதற்குள்ளே அடங்கியிருக்கிறது. வல்ல ரஹ்மான் நல்ல வாய்ப்பை நம் அனைவருக்கும்